வணக்கம் சாமி. ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். தி நெக்ஸ்ட் டே. இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியராகவே தெரியும் நினைக்கிறேன். வெயிலும் இருக்கு, பனியும் இருக்கு, அப்படியே ஜில்லுன்ற காத்து. நம்ம பையன் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நம்ம பையனை லாங்ல எடுத்துன்னு வந்து அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து. இது என்ன பிரமாதம்? ரொம்ப நாளா ரஷ்டிலே இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃப் வந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டெச் கிடைச்சா பரவாயில்ல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. சண்டேன்றதுனால இந்த அளவுக்கு ரோடு காலியா இருக்கு. காலையில அதாவது இந்த டைமுக்கு, இல்லைன்னா இந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த ரோடு இவ்வளவு காலியா இருக்காது. ஓ, நீ அப்படி வரியா? ஓரளவுக்கு பிஸியா தான் இருக்கும். இன்னைக்கு சண்டேன்றதுனால ஃப்ரீயா இருக்கு. இப்படி போனா நான் எங்க போறது? ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க லாரிக்கார அங்கிள். இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். ஒரு இண்டிகேட்டர் சிக்னல் பாருங்க. லெஃப்ட் போனாரு, மறுபடியும் அப்படியே ரைட் வராரு. டாடா நானோ இருக்கிறதுனால ரைட்டுக்கு வந்துட்டாரு. இச்சா உங்களுக்கு தான் சேதாரம் லாரிக்கார அங்கிள். அது டாட்டா. இதுதான் ரீசெண்டா ரொம்ப டேஞ்சரஸ் ரோடா மாறி போன. கடந்த ஒரு 1.5 வருஷமா ரொம்ப டேஞ்சரஸ் ரோடா, அதாவது துப்பூர் மாதிரி மாறி போச்சு இந்த இடம். கிட்டத்தட்ட எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ், எவ்வளவு பேர் செத்தாங்க இந்த ஒரு ஸ்பாட்ல மட்டும். முன்னால இல்ல, ரீசெண்ட் ஒரு 1 இயர் 1.5 இயரா தான் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஆக்சிடென்ட்னா அட்லீஸ்ட் இங்க பாருங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. இங்க பாருங்க காரு, இங்க பாருங்க நேத்து கூட ஏதோ ஆயிருக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க இன்னும் நிறைய வண்டி இங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதாவது தொப்பூருக்கு ஈக்குவலா இங்க ஆக்சிடென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரீசன் என்னன்னே தெரியல. லாரி தான் அதிகம், லாரி காரு இதுதான் அதிகம். ஆனா ஆச்சுன்னா ஸ்பாட் அவுட் தான். யாருமே வந்து பிழைக்கிறது இல்லை. ஏதோ 5 பேர் 6 பேர் வராங்கன்னா அதுல 2 பேர் ஸ்பாட் அவுட் ஆகுறாங்க, 2 பேர் பிழைக்கிறாங்க. அப்படிதான் நடக்குது. இந்த இடத்துல வந்து வேணா ஸ்பீட் மேனேஜுக்கு எதனா பண்ணலாம். ஆனா இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி இவ்வளோ உயிர் இருந்தாலும் அங்க இன்னும் அப்படியேதான் இருக்கு. லாஸ்டா ஒரு 6 months பேக்குன்னு நினைக்கிறேன், லைனா கிட்டத்தட்ட ஒரு 9 வண்டி, பஸ்ல இருந்து லாரில இருந்து கார்ல இருந்து செயின் ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்பாட் அவுட் ஆனாங்க. சரி ஓகே, காலையிலே வந்து எனர்ஜெட்டிக்கா ரைடு பண்றப்போ நம்மளுக்கு எதுக்கு அந்த ஆக்சிடென்ட் பத்தி என்ன தாட்ஸ் வேண்டாம். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. ஆஹா, ஏதோ வண்டி போகுது, அயாபுசா. அவள்தான், இனிமே லைனா பாத்துட்டே இருக்கலாம் வண்டிங்கள, ஜாலியா வந்துட்டே இருப்பாங்க லைனா. சார் ஐயோ, பின்னாடி ஏகப்பட்ட வண்டி வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னப்பா, சுசுக்கியா? நம்ம போற ரூட்ல கூட நிறைய பேர் நம்ம பார்க்கலாம், 100% நிறைய பேர் பார்க்கலாம். ரீசன் என்னன்னா, நம்ம இன்னைக்கு எடுக்க போறது வேலூர் ரூட்டு, அதனால 100% பார்க்கலாம். ஆஹா, அடிச்ச மழைக்கு ரோடு ஃபுல்லா தண்ணி போகுது. இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? ஆக்சிடென்டா? ஆமா, ஆக்சிடென்ட். கவர்மெண்ட் பஸ்ஸும் லாரியும் இப்போதான் ஆயிருக்கு. யாருக்கும் எதுவும் ஆகலன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் பஸ் கண்ணாடி எல்லாம் சில்லு சில்லான்னு நொறுங்கிட்டு இருக்குது. அச்சாண்டா லாரிக்கார சேத்த அச்சாண்டா சோத்துலயே அடி வாங்கியாச்சு, சேத்துலயே அடி வாங்கி. கேமரா எல்லாம் ஃபுல்லா வந்து சேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். விண்ட்ஷீல்டு கேமரா எல்லாமே சேர் ஆயிடுச்சு. சரி ஓகே, நிப்பாட்டி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போகும். பாருங்க, ஃபுல்லா சேரு. BMW ஒன்று போதே, பெரட்டி எடுத்துன்னு போறான், யாருன்னு தெரியல. நம்ம என்ன பெரட்டுன்னு பெரட்டினாலும் இன்னும் 50 கிலோமீட்டர் கூட டச் பண்ணல. கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம எங்க கரெக்டா பண்ணாதானே. புலியில வேற ஹெவியா விட்டான். கிருஷ்ணகிரி தாண்டிட்டு பிளாக் பண்றாங்க.
ஏன்னா டைம் ஓவர் ஆயிட்டே இருக்கு, அதனால கண்டினியூ பண்ண முடியாது. சரியான டிராஃபிக்கு, ரோடு ஃபுல்லாக ஜாமு. இப்போதான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே பூந்து வரேன். அடே அப்பா, அங்கதான் பார்த்தா இங்க அதோட அந்த சைடு ரோடு போடுறதுனால என்ன எல்லா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களா. அடே எங்க அப்பா, இங்க ஏரியே இல்லையே இங்க. ஒரு இங்க பாருங்க கைஸ், எல்லாம் இந்த மழை வந்ததுனால இந்த காவா ஓரத்துல தண்ணி போற மாதிரி போதே, இதுல புடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க மீன். அங்க பாருங்க எவ்வளவு பெரிய மீன், எவ்வளவு மீன். முட்டி வரைக்கும் தான் தண்ணியே இருக்கு. அங்க பாருங்க அவர் கையில மீன் இருக்கு, தெரியுதா? அங்க பாருங்க எடுக்கிறாரு பாருங்க. தண்ணியே முட்டி வரைக்கும் தான் இருக்கு. இதெல்லாம் டேம்ல இருந்து போற தண்ணின்னு நினைக்கிறேன். டேம்ல இருந்து போற தண்ணி அப்படியே அங்க பாருங்க சும்மா அப்படியே தூக்குறாரு, ஒரு மீன் மாட்டுது, தூக்குறாரு. ஒரே இங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் கொண்டாட்டம் தான். இப்போ தூண்டில் எல்லாம் கிடைக்காது, போய் வலை எடுத்து வந்து போடுங்கோ, ஜாலியா மீன் பிடிச்சி சாப்பிட்டுங்கிறாங்க. சரி ஓகே, நான் இன்னும் கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்றேன். இப்படிதான் ஒரு டைமும் சொல்றேன், ஆனா எங்க கிராஸ் பண்ண விடுறாங்க. டேக் டைவர்ஷன் பேசாம இப்படியே திருப்பி விட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது டைவர்ஷன் ஆந்திராக்கு திருப்பி விட போறாங்க. அந்த பக்கம் பாதாள கிணறு. கிருஷ்ணகிரி டோல்கேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வேகமா வந்துட்டு இருந்த எனக்கு ஒரு வேகத்தடை வந்தது. என்னடா அந்த வேகத்தடைன்னு பார்த்தா டோலு. என்னடா டோலுன்னு பார்த்தா கிருஷ்ணகிரி டோலு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படிதான் நான் கொஞ்சம் அப்பப்போ பைத்தியம் மாதிரி பேசுவேன், அதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க. காட்டை மேட்டை எல்லாத்தையும் கடந்து சாலை மார்க்கமாக தற்பொழுது நாம் கிருஷ்ணகிரி வந்தடைந்துள்ளோம். விரைவு சாலை அடைய உள்ளோம். என் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்பொழுது சென்னை பைபாஸ் அடைய வேண்டும். பிறகு நாட்ராம்பள்ளி வரை சென்று அங்கிருந்து ஒரு டேக் டைவர்ஷன் இல்லை, ஒரு திருப்பு முனை உள்ளது. என்ன உளறுகிறாய்? இவ்வளவு நேரம் பேசினது நான் இல்ல, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளவு நேரம் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரிக்கு வர்றதுக்கு இப்ப எவ்வளவு டைம்னு தெரியலையே. இதுக்குதான் படிங்கடான்றது. கேக்குறீங்களா? டைம் பார்க்க தெரியல. Stupid. 8 மணிக்கு 1 நிமிஷம் காட்டுது, நம்ம ஆளு காட்டுறான். நம்ம கிளம்புனது 7 o'clock. ஓகே காய்ஸ், கிருஷ்ணகிரி வந்துட்டோம். கிருஷ்ணகிரில இருந்து சென்னை பைபாஸ் எடுத்துட்டோம். இப்போ இங்க இருந்து சாலிடா எனக்கு ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் பைபாஸ்லயே நான் இருக்க வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேப் போடணும். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மேப் இது வரைக்கும் போடல, நான் மேப் போடாம தான் வந்துட்டுருக்கேன். நாட்ராம்பள்ளி அந்த ஊர் ரீச் ஆனதுக்கு அப்புறம் வேணா மேப் போட்டுக்கலான்னு பார்க்குறேன். ரன்னிங்லேயே சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். சார்ஜ் போட்டால் மைக்கு கனெக்ட் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, நான் உங்களுக்கு என்னடா போக போக உங்களுக்கு நான் சொல்ற இந்த ஒரு 30 கிலோமீட்டர்ஸை போட்டு பெரட்டே எடுத்துன்னு போயிடலான்னு இருக்கேன். ஆனா நம்மளுக்கு டைம் ரொம்ப டிலே ஆகிட்டே போகுது. ஜாலியாக விளையாடின்னு வந்துனுங்கிறேன் நான். வேலூர் 117, திருப்பதி 217, சென்னை 250. நம்மளுக்கு வேலூர் 117. நம்ம ஆனால் இந்த பைபாஸை யூஸ் பண்ணுறது வெறும் ஜஸ்ட் ஒரு 30 கிலோமீட்டர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் பண்ணிடுவோம். எனக்கும் கரெக்டா தெரியல, நானும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். விண்டு நாய்ஸ் வேற எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா 100க்கு மேல போனாலே விண்டு நாய்ஸ் ஓரளவுக்கு இதாகுது. அதே மாதிரி இந்த ஆங்கிள் பார்ல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு.
அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பிளஸ் பாயிண்ட் வந்து நான் என்னன்னா சொல்லியிருக்கேன்னா, ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கு, சிட்டிங் பொசிஷன் நல்லா இருக்கு. பேக் பெயின் கொஞ்ச நேரத்துல எனக்கு பேக் பெயின் வந்துடும் அப்படின்றவங்களுக்கு இந்த பொசிஷன் நல்லா இருக்கும். பேலன்சிங்கும் ஓகே, நல்லாதான் பேலன்சிங்கும் நல்லாதான் இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனா விண்டு அப்படியே வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து நீங்க அதை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, விண்டெல்லாம் பாருங்க, எனக்கு கை வச்சா இப்படி ஷேக் ஆகிற அளவுக்கு விண்டு வந்து, அதே நம்ம அந்த ஸ்டாக் ஹேண்டில் இருக்கிற பொசிஷன்ல அந்த அளவுக்கு நம்ம விண்டை ஃபேஸ் பண்ண மாட்டோம். நானே இதுக்கு முன்னாடி வந்து 120, 130, 35, 40, 45 வரைக்கும் தான் க்ரூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஹைதராபாத் ரோடெல்லாம் போனப்ப க்ரூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து விண்டெல்லாம் வந்து இதா இருந்தில்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விண்டு பயங்கரமா வந்து பிளாஸ்ட் ஆகுது. நாய்ஸும் அதே மாதிரிதான் பயங்கரமா இருக்கு. Thank you for watching. Subscribe the channel.